ஸோ ட்ரேடர்ஸ் வெல்கம் டு சேனல். ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு எதில் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார்ம் ஆயிருக்குன்னா ஈத்தீரியமில் தான் ஒரு செல் சைட் செட்டப் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ட்ரி ப்ளேஸ் பண்ணிடுவோம். ஸோ எஸ்எல் கொஞ்சம் கம்மியாக தான் வச்சு எடுக்க போகிறேன். ஸோ நியர் தி எஸ்எல் வந்துட்டு இந்த ஸ்விங் ஹை இருக்க போகுது. அண்ட் தென் டிபி வந்துட்டு சேம் 1:1 தான். நம்ம என்ட்ரிக்கு முன்னாடியே மொமெண்டம் வருது. என்ட்ரி மிஸ் ஆயிடுச்சு கைஸ். ஓகே, என்ட்ரி ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ செல் சைடு என்ட்ரி. ஸோ என்ட்ரி எடுத்தாச்சு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ப்ரைஸ் வந்து எப்படி ரியாக்ட் ஆகுதுன்ட்டு. ஸோ எஸ்எல் கம்மி தான், 600 தான் என்னோட எஸ்எல். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஏன் இந்த ட்ரேடை எடுத்தேங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக சேம் பிடிசி அண்ட் இடிஎஸ் ரெண்டுமே வந்துட்டு ஒரே மாதிரி தான், சேம் சிமிலராக தான் இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக வந்துட்டு எப்போ வந்துட்டு செல் சைடு மூவ் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இதான் வந்துட்டு ஹைஸ்லேருந்து டேரெக்டாக பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் செல்லிங்கு. ஸோ ப்ரீவியஸாக வந்துட்டு இந்த இடத்துல சப்போர்ட் கிரியேட் ஆகிட்டு கொஞ்சம் சஸ்டெயின் ஆக ட்ரை பண்ணிச்சு மார்க்கெட்டு. ஸோ இந்த இடத்துல ஸோ இந்த லெவலுக்கு மேலேயே ட்ரை பண்ணிச்சு. பட் அதுக்கு மேலே ப்ரைஸால் வந்து ஹோல்டு பண்ண முடியல. ஸோ இந்த லெவலுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அண்ட் தென் பிரேக் ஆகிட்டு அகைன் ரீடெஸ்ட்டில் அகைன் நல்ல செல்லிங் வந்துருந்துச்சு. சேம் அதே சீனாரியோ தான் இப்பயும் கிரியேட் ஆகுது. ஸோ மார்க்கெட் வந்து அகைன் வந்து சப்போர்ட் கிரியேட் ஆயிருக்கு. சப்போர்ட் கிரியேட் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ப்ரைஸில் வந்து பையர்ஸ் வந்து ஸ்ட்ரென்த் இல்லை. ஸோ லாஸ்ட்டாக இந்த ஃப்ளோ வந்துட்டு மார்க்கெட் வந்து கண்டினியூஷன் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் வந்து அகைன் ட்ரைட் பண்ணுறேன். ஆனால் வந்து ஹையர் லெவல் ஹோல்டு பண்ண முடியல. ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா டுடே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பெரிய செல்லிங் வரத்துக்கு நிறைய ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ லோவர் டைம் ஃப்ரேமில் போயிட்டு அனலைஸ் பண்ணுவோம். ஸோ அதை வந்துட்டு நம்ம ஏன் என்ட்ரி எடுத்தங்கிறது வந்துட்டு இன்னுமே இன்டெப்த்தாக வந்துட்டு தெரியும். ஸோ நான் வந்துட்டு ஏன் இந்த இடத்துல வந்து என்ட்ரி எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு சைட்வேஸ் ஜோனில் இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்துட்டு லாஸ்ட்டாக ப்ரீவியஸாக ஒரு ஸ்விங்குக்கு அப்புறம் வந்து சப்போர்ட்டு. ஸோ இந்த சப்போர்ட் தான் அந்த மார்க்கெட் வந்து கிரியேட் ஆயிருந்துச்சு. ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜோனு. ஸோ இந்த ஜோன் தான் கிரியேட் ஆயிருந்துச்சு. மார்க்கெட் வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து பையர்ஸ் வந்து சஸ்டெயின் ஆக ட்ரை பண்ணிட்டு ஒரு பர்டிகுலர் லெவலில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டால் வந்துட்டு ஹையர் லெவலில் ஹோல்டு பண்ண முடியல. நல்ல அக்ரெசிவ் செல்லிங் வந்துட்டு. ஸோ வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் வந்து அகைன் சப்போர்ட் கிரியேட் ஆகிட்டு அகைன் சேம் லெவலில் வந்திருக்கு. ஸோ சேம் எந்த இடத்துல வந்து சப்போர்ட் கிரியேட் ஆக ட்ரை பண்ணிச்சோ சேம் அதே இடத்துல மார்க்கெட் வந்து அகைன் ரிஜெக்ஷன் ஆகிட்டு. ஸோ லோவர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா 5 மினிட்லேயே வந்துட்டு பேட்டர்ன் பிரேக் வந்து இந்த இடத்துல கிரியேட் ஆயிருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ லாஸ்ட்டாக வந்துட்டு இங்கே தான் ஹை கிரியேட் ஆயிருச்சு. இது வந்து நல்ல ஒரு செல்லிங் ஜோனு. ஸோ அங்கேருந்து மார்க்கெட் வந்து செல்லிங் வந்துருக்கு. அகைன் பையிங் வந்துட்டு அகைன் செல்லிங் வந்து ப்ரீவியஸ் லோ பிரேக் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல என்னோட என்ட்ரி எடுத்திருக்கேன். ஸோ டிபி வந்து நியர்லி இந்த இடத்துல என்னோட டிபி. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ப்ரைஸ் வந்து எப்படி ரியாக்ட் ஆகுதுன்ட்டு. ஸோ நியர்லி 300 போக மைனஸில் போயிட்டு இருக்கு. நான் ஏன் இந்த இடத்துல வந்துட்டு என்னோட பர் டேவோட எஸ்எல் வந்துட்டு 1500 அந்த ரேஞ்சில் இருக்கும். 1500 to 2000. நான் இந்த இடத்துல வந்து ஏன் வந்து 600 பக்கமாக தான் என்னோட எஸ்எல்ஏ வந்து வச்சுருக்கேன். ஏன் வச்சுருக்கேன்னா ஸோ இன்றைக்கி வந்து சாட்டர்டே சண்டே. ஸோ சாட்டர்டே சண்டேல வந்துட்டு மார்க்கெட் அந்தளவுக்கு வந்து மூவ் கொடுக்காது. ஸோ அதனால் வந்துட்டு நான் ரொம்பவே கம்மி எஸ்எல் வச்சு எடுத்திருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ப்ரைஸ் வந்து எப்படி ரியாக்ட் ஆகுதுன்ட்டு. ஸோ ட்ரேடர்ஸ் ப்ரைஸ் வந்துட்டு நம்ம என்ட்ரிக்கு அப்புறம் ஒரு மொமெண்டம் வந்துச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்துருந்தோம். நியர்லி 1:1 டிபி வந்துச்சு. அண்ட் தென் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அகைன் ரிவர்ஸ்லேயே நம்மளோட எஸ்எல் வந்து இன்னைக்கு ஹிட் ஆயிடுச்சு. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ நம்ம எஸ்எல்லோட நம்ம நார்மலாக தான் வச்சுருந்தோம். ஸோ ஓவராலாக இன்றைக்கி எஸ்எல் வரலன்னு பார்த்தீங்கன்னா 600 to 700 அந்த ரேஞ்சில் தான் நம்ம எஸ்எல். ஸோ ப்ரீவியஸ் டே வந்துட்டு டிபி. ஸோ எஸ்டர்டே சாட்டர்டேவும் ட்ரேட் எடுத்திருந்தேன். ஸோ சாட்டர்டேவும் நமக்கு டிபி. அது தென் ஃப்ரைடே வந்துட்டு ஏன் வீடியோ போடலன்னா ஃப்ரைடே வந்துட்டு நான் வந்துட்டு 3 ட்ரேட் பக்கமாக எடுத்திருந்தேன். 3 ட்ரேட் மீன்ஸ் ஃபஸ்ட்டு 2 ட்ரேடுமே வந்துட்டு காஸ்ட் டு காஸ்ட்டு. ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணால் நல்லாவே தெரியணும். வெயிட் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட்டாக வந்துட்டு இந்த இதில் நான் வந்துட்டு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த ட்ரேடுக்கு அப்புறம் வீடியோ போட்டிருக்க மாட்டேன். ஸோ இந்த ட்ரேடுக்கு அப்புறம் ஸோ இந்த 400 தான் லாஸ்ட் நம்ம ரெக்கார்ட் பண்ண வீடியோ. அதுக்கப்புறம் வந்துட்டு 2 ட்ரேட் வந்து எடுத்திருப்பேன். மார்ச் 6ல் 3 ட்ரேட் எடுத்திருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு 2 ட்ரேடுமே வந்துட்டு காஸ்ட் டு காஸ்ட் நியர்லி டிபி பக்கமாக போயிட்டு ரிவர்ஸில் ஆகிட்டு அண்ட் தென் ஃபைனலாக வந்துட்டு லேட்டாக தான் எடுத்தேன். ஒரு 3 PM 4 PM பக்கமாக தான் இந்த ட்ரேடை எடுத்திருந்தேன். ஸோ அதனால தான் ரெக்கார்ட் பண்ண முடியல. அண்ட் தென் நேற்று டிபி அண்ட் தென் டுடே வந்துட்டு சாட்டர்டே சண்டே மேக்ஸிமம் வந்துட்டு அவ்வளோக்கு ரெக்கார்ட் பண்ண மாட்டேன். ஸோ ஏன் வந்துட்டு நான் சாட்டர்டே சண்டே எடுத்தேன்னா ஸோ கொஞ்சம் ஹை ப்ராபபிலிட்டி செட்டப் இருந்துச்சு நேற்று பிடிசியில். அண்ட் தென் அதுவுமே நேற்று டிபி வந்துருச்சு. இன்றைக்கி கொஞ்சம் லோ ப்ராபபிலிட்டி செட்டப் தான். ஸோ இருந்தாலும் சரி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கம்மி எஸ்எல் வச்சு எடுத்தேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்மளுக்கு மார்க்கெட் வந்து எஸ்எல் வந்துருச்சு. ஸோ நாளைக்கு எப்பவும் போல் நாளைக்கு எதுவும் செட்டப்பில் இருந்துச்சுன்னா நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி சொல்கிறேன். ஸோ இப்படிலாம் ட்ரேட் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ட்ரேடிங் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் வேணால் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சேன். உங்களுக்கு ட்ரேடிங்கில் இன்ட்ரெஸ்டட் இருக்குது கற்றுக்கணுன்னா மறக்காமல் கீழே வந்துட்டு நான் என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் அண்ட் தென் என்னோட இன்ஸ்டாவோட லிங்க்கு கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, பை.